அடுத்ததாக எண் 5 9ஆம் வகுப்பு A2 பிரிவைச் சேர்ந்த பி தேவரோஷினி தன் பேச்சால் மேடையை அலங்கரிக்க வந்திருக்கிறார். ஏடு தூக்கி இன்று பள்ளியில் பயில்கின்ற மாணவர்கள் தான் நாடு காக்கும் தலைவர்களாக நாளை விளங்கப் போகின்றார்கள். தித்திக்கும் தென்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கம். அவையில் வீற்றிருக்கக்கூடிய நடுவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என் வணக்கம். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சமூகத்தின் வளர்ச்சிக்கு இணையத்தின் பங்கு. முதலில் இணையம் என்றால் என்ன? இணையம் என்பது உலகின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு டிஜிட்டல் வடிவில் தரவு பரிமாறக்கூடிய ஒரு பாதை எனலாம். இணையத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வின்சென்ட் செர்ஃப். இன்று உலகம் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. உலகமே விரல் நுனிக்கு வந்துவிட்டது என்றால் அதற்கு முக்கிய காரணம் இணையமே ஆகும். நவீன உலகின் பாலமாய் இருப்பதும் இணையமே ஆகும். இணையத்தை பயன்படுத்துவதில் இந்தியா 7வது இடத்தில் உள்ளது. சமூக மாற்றங்கள், சமூக விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்கு இணையம் உதவியாக உள்ளது. சமீப ஆண்டுகளில் ட்விட்டர், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் நடைபெற்ற விரிவான தகவல் பரிமாற்றத்தின் காரணமாய் எகிப்து, துனேசியா போன்ற நாடுகளில் ஆட்சி மாற்றம் கூட ஏற்பட்டுள்ளது. சமூகத்திற்கு தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இணையம் உதவியாக உள்ளது. இணைய வழி வணிக பரிவர்த்தனைகளின் தாக்கம் தற்போது சாதாரண மனிதர்களையும் எட்டியுள்ளதால் மின் வணிகம் நல்ல மதிப்பையும் வளர்ச்சியையும் பெற்றுள்ளது. இதனால் வணிக நிறுவனங்கள் சமூக வலைதளங்களின் மூலம் பொருட்களை வியாபாரம் செய்து வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை நேரடியாக அறிந்து கொள்ள முயல்கின்றது. இதன் மூலம் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியும் உயர்கின்றது. இணையத்தில் யார் வேண்டுமென்றாலும் எந்த பிரிவின் கீழும் எழுதலாம், அதை நாமே வெளியிடலாம். நம்முடைய கருத்துக்களும் பதிவுகளும் மிக விரைவாக பலரையும் சென்றடைகின்றது. இதனால் பல எழுத்தாளர்கள் உருவாவதற்கு இணையம் உதவியாக உள்ளது. தமிழ் மொழியில் பல கோடி இணைய பக்கங்களும் பல இணைய அமைப்புகளும் உள்ளன. இதனால் தமிழ் தகவல்களை கடல் கடந்து உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணையம் உதவியாக உள்ளது. பழங்கால இலக்கியங்கள் முதல் தற்கால புதுமை படைப்புகள், வார இதழ்கள் என அனைத்தையும் இணையத்தில் சேகரிக்க முடியும். இதன் மூலம் நூல்களை பாதுகாப்பதுடன் தேவைப்படும் நேரங்களில் பயன்படுத்தவும் முடிகின்றது. இன்றைய கால பகுதியில் கல்வித்துறையில் இணையத்தின் பங்கு அளப்பரியதாகும். மாணவர்கள் தங்கள் அறிவை விருத்தி செய்யவும் இலகுவாக கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபடவும் இணையம் உதவியாக உள்ளது. இணையம் என்பது மனிதன் இணைந்த மாபெரும் மாயை. அதை விட்டு வெளிவர இயலாத இணைப்பு கைதியாம் மானிடன். உலகின் வரமே சாபமானால் வரைமுறையற்ற பாதைகளில் பயணமாம். நன்மை தீமை அறியப்பட்ட ஆர்வமாய் இணைந்த நம்மை இந்த இணையம் கைவிடுமா அல்லது கை கோர்க்குமா? அதை நம் கைகளில் எப்போதும் புரளும் அலைபேசி முடிவெடுக்க விடுவதை காட்டிலும் நாமே தீர்மானம் செய்தால் நலம் பயக்கும். உயிரெழுத்தில் தொடங்கி மெய்யெழுத்தில் கலந்து உயிர்மை எழுத்தாக வார்த்தைகளை தொடுத்து செந்தேனாய் இனிக்கும் செந்தமிழில் என் உரையை முடித்த மகிழ்ச்சியுடன் நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடல் கடந்தும் நம் நட்பும் உறவும் வளர்வதற்கு இன்று இணையம் செயல்படுகிறது. அரிதான நூல்களை படிப்பதற்கும் வேகமாக வளர்வதற்கும் இணையம் பயன்படுகிறது என்று இணையத்தின் சிறப்பை பற்றி பேசி சென்ற தேவரோஷினிக்கு நன்றி. அடுத்ததாக